நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுது, வாசியுங்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். சம்பளம் வாங்கின உடனே வீட்டுக்கு வந்து ஆண்டுக்கு நன்றி செலுத்தி, ரெண்டாவது என்ன செய்ய வேண்டும்னா அதில் 10ல் 1 பங்கை, இல்லாவிட்டால் 10ல் முதல் பாகத்தை தேவனுக்காக பிரித்து வைத்து, ஆண்டவரே இது உம்முடைய பங்கு, இந்த வாரம் ஆலயத்துக்கு போகும்போது உமக்கு செலுத்துவேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ண வேண்டும். தசம பாகங்கிறது நீ எல்லாம் செலவழிச்ச பிறகு மிச்சம் மீதி இருந்தா ஆண்டுக்கு தருகிறேன் என்று சொல்லக்கூடியது அல்ல. கர்த்தரை கனம் பண்ணுவது என்ன? உன்னுடைய முதற் பொருளால கர்த்தரை கனம் பண்ணுனா உனக்கு கிடைச்ச வருமானம் கிடைச்சோன்னு அதில் முதல் பங்கை உமக்கு தந்துட்டாண்டவரே, உமக்கு ஒதுக்கி வச்சுட்டேன், இதுக்கு பிறகுதான் மீதியெல்லாம் நான் செலவு செய்வேன்னு சொல்லி அப்படி கர்த்தரை கனம் பண்ணுவா என்றால் தேவன் உன்னை கனம் பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.